செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் உடலில் இருந்து அலுமினிய மூடி எடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்குடியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தனது தாயார் வசந்தாவிற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்ததாகவும் அதன் பின்னர் அவ்வப்போது இரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அண்மையில் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அலுமினிய மூடி இருப்பதாக கூறி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலமாக அதனை அகற்றியதாக கூறிய மகாலட்சுமி தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்தார். இந்த புகாரை மறுத்துள்ள மருத்துவமனை நிர்வாகம் இதுபோன்ற பொருள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவது இல்லை எனவும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளது. ரொம்ப வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு சீல் வடி ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருந்தது. அப்புறம் அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போனோம். மூடி இருக்குது வயிற்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து எங்கள் கையில் கொடுத்தாங்க. மூடி அந்த ஹாஸ்பிட்டல்லையே அவங்களே உள்ளே வச்சு தச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. அவங்க மேலே புகார் கொடுக்கணும். உள்ளே 5 வருஷமாக இருந்திருக்குல்ல மூடி வயிற்று வலியில், அவங்க பண்ணது தப்பு தானே. இது ஒரு சாதாரண வளையமாக தான் இருக்கே தவிர இது எந்த விதமான அறுவை சிகிச்சை உபகரணமும் இருக்க மாதிரி தெரியல, அதுக்கான சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. அது அவங்க கையிலே கொடுத்துட்டேன். அவங்க எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ போலீஸே அதை ஆராய்ச்சி பண்ணால் அவங்க கிளியராக புரியும். இதுக்கும் அறுவை சிகிச்சை உபகரணத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெளிவாக தெரியும். ஸோ இந்த பெண்மணி மட்டும் வாயை திறந்தால் தான் அவங்களால என்னன்னு சொல்ல முடியும். அதை யார் விசாரிக்கணும்னு விசாரிக்கலாம். நாங்கள் எந்த விசாரணைக்கும் ஒத்துழைக்க தயாராக இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.